யாரா இருந்தாலும் நாய் கடிச்சதுன்னா யூ ஹாவ் டு பி வெரி வெரி சீரியஸ் அபவுட் இட். உடனே அந்த wound வந்து நல்லா வாட்டர் அண்ட் சோப்பை வச்சு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கிளீன் பண்ணுங்க, வாஷ் பண்ணுங்க. எங்க wound இருக்குங்கிறத பொறுத்து எவ்வளவு சீரியஸ் அப்படிங்கிற விஷயமும் இருக்குங்க. கழுத்துக்கு மேல ஹெட் நெக் போர்ஷன் எல்லாம் வந்து wounds இருந்ததுன்னா அது சீக்கிரமா நர்வஸ் சிஸ்டம் போய் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் போய் அட்டாக் பண்ணி ரேபிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. கால்ல நாய் கடிக்கிறதுக்கும் கழுத்து பக்கத்துல கடிக்கிறதுக்குமே வேறுபாடு இருக்கு. அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வந்து புரிய வைக்கணும் மக்களுக்கு. கால்ல தானே கடிச்சிருச்சு, லேசா தானே பிராண்டிடுச்சு, வெறும் சிராய்ப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு அலட்சியமா இருந்துராதீங்க. அது வந்து எந்த நாயாக இருந்தாலும் நாய்க்கு ரேபிஸ் இருக்கா இல்லையா அப்படிங்கறது நமக்கு தெரியாது. இந்த நாயை பிடிச்சு கட்டி வச்சு அது சாகுதா இல்லையான்னு பாத்துட்டு இருக்கிறதெல்லாம் நம்ம வேலை கிடையாது. தயவு செஞ்சு முதல்ல ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போங்க, போயிட்டு முறையாக ரேபிஸ் வேக்சினேஷன் ஃபுல் கோர்ஸ் தயவு செஞ்சு எடுங்க. அதுக்கு நம்ம லைஃபை விட முக்கியம் வேற எதுவுமே கிடையாது. வாழ்க்கை உயிர் போயிடுச்சுன்னா வேற எதுவுமே பண்ண முடியாது வாழ்க்கையில. அதனால ஃபுல் கோர்ஸ் வந்து தயவு செஞ்சு கம்ப்ளீட் பண்ணுங்க. இத பத்தின அவேர்னஸ் வந்து அரசாங்கம் ஏற்படுத்தணும். அரசாங்க மருத்துவமனைகள்ல முதல்ல இது போன்ற ரேபிஸ் வேக்சினை வந்து நீங்க சஃபிஷியன்ட் நம்பர்ஸ்ல ஸ்டாக் பண்ணணும்.